முத்து, எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். என்ன வீட்ல ஒருத்தரையும் காணோம்? மா, எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க. நான் வர சொல்லியிருக்கேன் நீங்க வந்திருக்கீங்கன்னு. இப்ப வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க. வாங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? என் மகா மருமக எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? பெரியவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? சம்பந்தி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கும் சம்பந்தி, எல்லாரும் நல்லா இருக்கும். கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது? அதை ஏன் கேக்குறீங்க? கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்குது. எதை பார்க்க எதை விடன்னு தெரியல. காலையில இருந்து எஞ்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரே கல்யாண வேலை தான். இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ஆள் போடுதாங்க. நாங்க எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் போட்டு பார்த்தோம். ஆள் போட்டோம்னா பணம் நிறைய வந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு நம்ம தானே சம்பந்தி, அதனால மனசு விட்டு சொல்றேன். அவங்க ஒரு 10,500 ரூபா கூட்டி வச்சா கூட நமக்கு தெரியாது. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கடனையும் என் மகன், அதான் உங்க மருமகன் தான் சுமக்கணும். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பாவம் தானே. நீங்க முத கல்யாணத்துக்கு என் மகளுக்கு போட்டது போதும்னு சொல்லிட்டீங்க. ஆனா எங்க மதனி 60 பவுன் வேணும்ட்டாங்க. பணம் காடு அது இதுன்னு எல்லாம் கேட்டாங்க. சரி, எல்லாம் நம்ம பிள்ளைக்கு தானே. உங்க மாமா அத பெரியவர், அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், பொண்ணு மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு பெருசா ஒரு இது தெரியல. இங்க கொஞ்சம் கடனுடனே வாங்கிதான் செய்யறோம் சம்பந்தி. என்ன பண்றது? இப்ப என்னதான் வெளியே எங்க சொந்த அண்ணனா இருந்தா கூட அவங்க சம்பந்தம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், அவங்க நடக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எவ்வளவோ பரவாயில்லையேன்னு தோணுது. முந்தின யாராவது தெரியாம பேசியிருந்தா கூட மனசுல வச்சுக்கிடாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி, நாங்களும் இருக்கோம்ல. எல்லாரும் சேர்ந்து கல்யாண வேலையை பார்க்கலாம். 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? ஆட்களும் அப்படிதான் இருப்பாங்க. எல்லாம் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதையெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க சந்தோஷமா கல்யாண வேலையை பாருங்க. சரி, கல்யாணம் பொண்ணு எங்க? அவளுக்கு கல்யாணம் நடக்க போதில்ல. இந்த வீட்டை விட்டு போகணுமேனு ஒரே கவலை போல. முகம்லாம் அழுது வீங்கி இருக்கு. நம்மளும் இந்த வயசை தாண்டி வந்தவங்க தானே. எப்படி இருந்தாலும், என்ன பாசம் வளர்த்தாலும், பொத்தி பொத்தி வச்சிருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி தானே ஆகணும். நம்ம என்ன சமாதானம் சொன்னாலும் அவளுக்கு சமாதானம் ஆக மாட்டேங்கு. இன்னொன்னு அவட சொல்லும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதான் அவ அழுது அவ மனசு ஓரளவுக்கு தேத்திக்கிட்டோன்னு விட்டுட்டேன். ஏன் சம்பந்தி, அவளுக்கு ரவியை பிடிச்சிருக்குல்ல? கேட்டுட்டு தானே கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணீங்க? சம்பந்தி, என் பொண்ணு உங்க வீட்டுல இருக்கா, உங்க பொண்ணு எங்க வீட்டுல இருக்கா. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? முத்து சொல்லியிருக்கலான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்றேன், எனக்கு உங்க மகன் கிருஷ்ணனை மருமகனை கொண்டு வரதான் அவ்வளோ ஆசை. ஆனா என்ன பண்றது, இவதான் ஸ்டார்டிங்ல எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அப்புறம் எங்க அண்ணன் வந்தாக. அண்ணன் வீட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மனசு உறுத்தலாதான் இருந்தது. என்ன சொல்றீங்க சம்பந்தி? அது உங்க கூட பிறந்த அண்ணன் தானே? அது மட்டும் இல்லாம ஒரே பையன் வர சொன்னாங்க. ஆமா சம்பந்தி, என் ஒரே அண்ணன் தான். எங்க அம்மா அப்பா 2 பேரும் இப்ப இல்ல. எங்க அண்ணன் ஒருத்தன் தான். என்ன, எங்க அம்மா சின்ன பிள்ளையில இருந்து எங்க அண்ணனுக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. எங்க அண்ணன் கேட்டது எதையுமே எங்க அம்மா இல்லைன்னு சொன்னதே இல்ல. அது மட்டும் இல்லாம ஆம்பளை பிள்ளை கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க போறவன். தன் தங்கச்சிக்கு 1000 செய்ய வேண்டி வரும். தாய் மாமன் சீர் அதுல ஆரம்பிச்சு நான் சாகர வரைக்கும் வரணும் இல்லையா? அதனால நம்ம பொண்ணு நல்லா இருக்குன்னா நம்ம பையனை நல்லா வளர்க்கணும்னு எங்க அம்மா ரொம்பவே செல்லம் கொடுத்துட்டாங்க. எங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் எடுத்தார் கைப்பிள்ளதான். யார் என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லுவான். அவனுக்குன்னு ஒரு கருத்து இருக்காது. நம்ம ஊர்ல சொல்ல போனா அந்த குண்டி இல்லாத கலையோம்பாங்களே, அந்த மாதிரிதான். எந்த பக்கம் சாச்சாலும் சாஞ்சிருவான். ரொம்ப வருஷம் பேசாம தான் இருந்தோம். எங்க அண்ணன் கூட பரவாயில்ல, சூதுவாது இல்லாதவன். யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான். ஆனா எங்க அண்ணி அப்படி இல்லை. கொஞ்சம் குணம் சரி கிடையாது. அது எங்களுக்கு தான். ஏன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க நல்லவங்க தான். எங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தாங்க. கொஞ்சம் வருஷம் பேசாம தான் இருந்தோம். அதான் நம்ம மீனா கல்யாணத்துக்குலாம் கூட நாங்கள் கூப்பிடவே இல்லை. இப்போ திடீர்னு வந்து ரவிக்கு ஆதியை பிடிச்சிருக்கு, நீங்கள் கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு முதல்ல விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து நான் வேணும்னா கட்டி கொடு, அம்மா அப்பா இல்லை, நம்ம சம்மந்தம் பண்ணோம்னா கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துக்கலாம்னா. எனக்கும் எங்கள் அண்ணனை பார்க்க பாவமாக தான் இருந்தது. ஆனா சம்மந்தி, எங்க மைனி மாதிரி இல்ல எங்க அண்ணன் மவன். நல்ல குணம், அன்பா இருப்பான், நல்ல சம்பாதிக்கான். மாசம் 60 70 வாங்குறான்னு சொன்னாங்க. எப்படி என் மவளை நல்லா பாத்துப்பான். ஓ, அப்ப உங்க அண்ணனுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா சம்மந்தி, நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எங்க வீட்ல இருந்து 10 பவுன் மட்டும் தான் போட்டாங்க. அப்பமே 30 பவுன் சீதனை பேசினாங்க. அப்புறம் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆச்சு. கடன் காய்ச்சின்னு ஆனோடனே எங்க அண்ணன் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். சொத்து பத்துலாம் நிறைய இருந்தது, ஆனா கொடுக்க மனசு இல்ல. ஏன்னா எங்க அண்ணியை கல்யாணம் பண்ணிட்டோம். எங்க அண்ணியும் எங்க அண்ணன் விவரம் இல்லாம இருக்காங்கன்னு இவளுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்றதுன்னு கொடுக்க விடல. ஆனா என் புருஷன் என் மேல பாசமா இருந்தாரு. நாங்க 2 பேரும் கொஞ்சம் சாப்பிட்டது போக ஒவ்வொன்றையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோம். 3 பிள்ளைகளையும் படிக்க வச்சோம். இதோ உங்க முன்னாடி வளர்ந்து நிக்காங்க. இப்ப எங்க கிட்ட இருக்க சொத்து பத்தி எல்லாமே நாங்க சம்பாதிச்சதுதான். 2 கார்டு அம்மா கொடுத்தாங்க. கார்டு கொடுக்கும்போது சரியான தரிசு நிலம், கஷ்டப்பட்டு உழைச்சுதான் நல்ல நிலமா மாத்திருக்கோம். அதையும் அன்னி சீதனை வேணும்னு கேட்டாங்க. நாங்க யோசிச்சோம். அப்புறம் எங்களுக்கு வயசாயிட்டு எங்க பிள்ளை இப்ப 2 கம்பெனி வச்சுட்டான். சக்கரவர்த்தி குடும்பத்துல சம்மந்தம் பண்ணிருக்கோம். நீங்க விட்டுறவா போறீங்க? என் பையங்கிறத விட உங்க பொண்ணு வாழ்க்கைன்னு உங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியா இருக்கும். அதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள பாத்துக்கலான்னு இருக்கிறத ஆதி கொடுத்துட்டேன். உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? இங்க பாருங்க, எங்க மாமா அடிக்கடி சொல்லுவாரு, காசு பணம் கூட இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும், சம்பாதிச்சிடலாம். ஆனா குடும்பத்துல தப்பான ஒரு ஆளை கொண்டு வந்துட்டா நம்மளால கடைசி வரைக்கும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றவே முடியாதுன்னு. அதனாலதான் நாங்க சம்மந்தம் பார்க்கும்போது உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. உங்க பொண்ணும் எங்க வீட்டை தங்கமா தாங்குறா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் தேடி இருந்தா கூட கிடைச்சிருக்காது. உங்க பொண்ணு மீனாவை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க.
தேங்க்யூ சம்மந்தி. இதை விட எனக்கு சந்தோஷம் இந்த உலகத்துல என்ன இருக்கு? நீங்க சொன்னீங்கிறதுக்காக நான் திருப்பி பதிலுக்கு சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. மீனா கூட எங்க வீட்ல வளர்ந்த பொண்ணு. உங்க வீட்ல வந்து அப்படி உங்களை தாங்கிறதே பெரிய விஷயம் இல்ல. ஆனா உங்க பொண்ணு முத்து எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவ. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசினதில்ல. அத்தை மாமா சம்மந்தி சொல்ல போனா எங்களை விட முத்து தான் ஆதி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. கூட பிறந்த அக்கா இருந்தா கூட இந்த அளவுக்கு பாசமா இருக்க மாட்டா. மீனாவும் பாசமா தான் இருப்பா. ஆனா முத்து அளவுக்குலாம் மீனா இருந்ததில்ல. ரொம்ப பாசம். உங்க பொண்ணை நீங்க ரொம்ப அருமையா வளர்த்திருக்கீங்க. எங்க முத்து முழுக்க முழுக்க என் மாமனாரோட வளர்ப்பு. அவரோட வளர்ப்பு சோட போகுமா என்ன? சரிங்க சமந்தி, என்ன சாப்பிடுறீங்க? வந்ததுல இருந்து ஒரு காஃபியோட உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்க முத்து, உடனே சமையக்கட்டுக்கு போ. அத்தை அந்த வந்துடுறேன். நீங்க இருங்க சமந்தி, நாங்க இப்ப வந்துடுறோம். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்ன விஷயமா? என்கிட்ட கூட நீங்க சொல்லல. அத்தை வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா முத்து, அவங்க உன்னை விட வயசுல பெரியவங்க. உன் மாமியாரு, அவங்க கிட்ட சொல்றது தானே சரியா இருக்கும். நீங்க சொல்றது சரிதாமா. சொல்லுங்க சமந்தி. சமந்தி, கிருஷ்ணாவுக்கும் கல்யாணம் கூடி வந்துருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் கூட மனசு சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கும் நான் சொன்னேன்ல, கிருஷ்ணாவை தான் ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு மாப்பிள்ளைய கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, யாருக்கு யாருன்னு கடவுள் போட்டு முடிச்சு தானே. தம்பி மனசு வருத்தப்பட்டிருப்பாவளோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்ப கல்யாணம்? எங்க வீட்டுல எல்லாமே கிருஷ்ணா சொல்றதுதான். கல்யாணம் எப்பன்னு அவன் டீட்டெயிலா சொல்லல. ஆனா கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டான். அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, முத்தையும் ஆதியும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சமந்தி, முத்தை வேணா கூட்டிட்டு போங்க. ஆதி எதுக்காங்க? அப்படின்னு இல்ல, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தான் இந்த காலத்து பிள்ளைகளோட டேஸ்ட் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். நமக்கு என்ன தெரியும்? நம்ம ஒரு பச்சை கலரு அரக்கு கலரு அப்படிதான் சேலை பார்ப்போம். அதான் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். அங்க மீனா வந்துருவா. 3 பேரும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. இப்ப ஆதி எங்க வீட்டுக்கு மருமகளா வரலன்னா என்ன? நீங்க உங்க அண்ணன் வீட்டுக்கு பேசி முடிச்சிருந்தாலும் அவ எனக்கும் மருமக தானே. நான் கூட்டிட்டு போகலாம்ல. சமந்தி, நீங்க அவளையும் சேர்த்து உங்க மருமகன் சொன்னதுல எனக்கு அம்பிட்டு சந்தோஷம். நீங்க இருங்க, நான் அவளை வர சொல்றேன். நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. சரிங்க சமந்தி. ஆதி, ஆதி, இதோ அத்தை வந்திருக்காங்க பாருமா. எவ்வளவு நேரம் ரெடியாக? என்னாச்சு இவங்களுக்கு? ஆதியை பார்த்தாலே பிடிக்காது. இப்ப என்னன்னா அவ வந்தவொடனே இங்கே இருந்து குடுகுடு நோடி போய் அங்க உட்காடுறாங்க. ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதில்ல, இதுக்கப்புறம் அவளோட என்ன பிரச்சனைன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறாங்களோ. எது எப்படியோ, நம்ம பிள்ளை கல்யாணம் நடக்கிறப்ப எல்லாரும் மனசார வாழ்த்தணும். நம்ம பிள்ளை சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். என்ன கண்ணு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க நல்லா இருக்கீங்களா? அத்தைன்னு கூப்பிடு. எதுக்கு ஆண்டி போண்டின்ட்டு? சரிங்க அத்தை. ஒன்னும் இல்லம்மா, நம்ம கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம். அதான் அந்த பொண்ணுக்கு கல்யாண சேலை எடுக்கணும். மொதல் டைம் எடுக்க போறோமா. எனக்கு வயசாயிட்டு. அதான் உங்க அக்கா மீனா, உங்க அண்ணி முத்து, நீ 3 பேர் வந்து நல்ல சேலையை செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? இந்த அம்மாக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. வந்து அவகிட்டயே சேலை செலக்ட் பண்ண சொல்றாங்க. எனக்கு என்னவோ இவா அண்ணாவை லவ் பண்றேன்னு தான் தோணுது. அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் என்ன பண்றது, இன்னும் 2 நல்ல கல்யாணம். இதுவும் நல்லதுக்கு தான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்திப்பா. என்னம்மா, போலாமா? போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரியா? இல்ல ஆண்டி, இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்ஸே ஓகே தான். ஆதி, 2 நல்ல உனக்கு கல்யாணம். வேற புடவை கட்டிட்டு போமா, இல்ல தாவணி போட்டு போ. எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட போற? இது ரஃப்யூஸ் சுடி தானே. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பார்த்தவொன்னே பளிச்சுன்னு இருக்க வேணாமா? இல்லம்மா, காலையில இருந்தே கொஞ்சம் தலைவலிக்குது, அதான் படுத்திருந்தேன். ஆண்டி, நீங்க போயிட்டு வரீங்களா? நீங்க அக்கா அண்ணி கூட போயிட்டு வாங்களேன். எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அப்படியா கண்ணு? வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம். மீனா தான் சொன்னா, என் தங்கச்சி செலெக்ஷன் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னா. உடனே கிருஷ்ணா ஆதியை கூட்டிட்டு போ, அவன் நல்லா செலக்ட் பண்ணுவாளான்னு சொன்னா. அவன் சொல்லிதாமா வந்தேன். ச்சே, என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியாம என்னையவே போய் எடுக்க சொல்லியிருக்காரு. சரிங்க ஆண்டி, நான் வரேன். போலாம். ட்ரெஸ் எல்லாம் மாத்த வேணாம், இதுவே இருக்கட்டும். ஆதிமா, உனக்கு ஓகேவாடா? நீ வரியா? உடம்பு முடியலன்னா படுத்துக்க, பரவாயில்ல, ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். இல்ல நீ பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வரேன். சமந்தி, நீங்களும் வாங்களேன், ஒன்னா போயிட்டு வருவோம். தப்பா எடுத்துக்காதீங்க சமந்தி, கல்யாண வீடுல யாராவது சொந்த பந்தங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க வருவாங்க. வீட்டுல யாருமே இல்லாம கதை போட்டி போட்டு போட நல்லா இருக்காதுல்ல. நீங்க போயிட்டு வாங்க. அதே பெரிய ஆள் நீங்க போறீங்க, என் மருமக வரா, என் மக வரா, ஆதி வரா, 4 பேரும் போறீங்கல்ல, போயிட்டு வாங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். முத்து, சொல்லுமா, உன் தம்பி பொண்டாட்டிக்கு என்ன கலர்ல சேலை பார்க்கலாம்? அத்தை, இந்த கலர்னு ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம இந்த கலர் தான் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடைக்காரன் அதே கலரை எடுத்து போடுவாரு. இப்ப லேட்டஸ்டா வந்த சேலையெல்லாம் காட்டுங்கன்னு சொல்லுவோம். எடுத்து போடுறதுல எது நல்லா இருக்கோ அதை பாத்துக்கிடுவோம். ஆமாமா, அண்ணி சொல்றதும் சரியாதான் இருக்கு. சரிம்மா, அப்ப எல்லாரும் சேலை பார்க்க போவோமா? அது என்னவோ, இந்த பொம்மைக்கு கட்டிருக்க சேலையை மட்டும் பார்த்து பார்த்து எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. சேலை எவ்வளவு அழகா இருக்கு பாரு. எம்பிட்டு விலை? அம்மா, இது 12,000 ரூபாய் போட்டிருக்கு. 12,000 ரூபாய்க்கு இது ஒர்த்துங்கிற மாதிரிலாம் இல்ல. ஏதோ பழைய மாடல் மாதிரி தான் இருக்கு. பொம்மைக்கு கட்ட போய் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கட்டினா சுமாரா தான் இருக்கும். ஆமா அத்தை, இங்க லைட்டு அது இதுன்னு போட்டு வச்சிருக்காங்கல்ல, சாதாரண சிலையும் அழகா தான் தெரியும்.
நம்ம அதான் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். அம்மா, தம்பிக்கு கல்யாணம்னு சொன்னேன், பொண்ணு யாருன்னு சொன்னியாம்மா? ஏட்டி, அவன் என்கிட்டயே சொல்லல. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொன்னான். உனக்கு நான் கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானே. பொண்ணு ரெடியா இருக்கா, நீ மத்த வேலையெல்லாம் பாருன்னா அந்த சந்தோஷத்துல ஏதோ கல்யாணம் நடந்தா சரின்னு கடைக்கு வந்துட்டேன். அத்தை, எனக்கு ஆசையா இருக்கு. அப்படி குழந்தை யாருதான் செலக்ட் பண்ணிருக்காங்களோ. நீங்க எல்லாரும் என்னமோ நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறீங்க. எனக்கு ஆசையா தான் இருக்கு. என் மருமகளை பார்க்கணும், கையை பிடிச்சிக்கணும், கட்டி பிடிக்கணும், கொஞ்சணும்னு. என்ன செய்ய, எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரணும்ல. நீங்க சொல்றதுதான் என்னால நம்பவே முடியலம்மா. நீங்க அண்ணன் சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்றீங்களா? சூரியன் இன்னைக்கு மேக்க ஒதுக்க போறான் போல. ஏண்டி, நமக்கு அவன் கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டின்னு இருக்கணும், அவ்வளவுதானே. அவனுக்கு பிடிச்ச பொண்ணா அவன் கட்டிக்கிட்டு போறான். சோ அண்ணனுக்கு வேற யாரோ ஒரு புதுசா ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அப்படித்தானே சொல்றீங்க? ஆமா முத்து, என் தங்கச்சிக்கு தான் கொடுத்து வைக்கல. ஆனா கிருஷ்ணாக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவ. அத்தையோட செல்ல மருமகளா இருப்பா. மீனா, அப்படி எது நினைச்சிட்டு இருக்கியா? கிருஷ்ணாவோட வைஃப் வந்தாலும் நீ தான் எனக்கு மூத்த மருமக. என்னைக்கும் நீயும் எனக்கு ஸ்பெஷல் தாம்மா. பாத்தியா முத்து, நீ தான் ஸ்பெஷல்னு சொல்றாங்களான்னு பாரு. நீயும் ஸ்பெஷல் தாங்கிறாங்க. ரொம்ப விவரம் தான் அத்தை. நீ பேசவே மாட்டேன்னு நினைச்சேன், நீ இவ்ளோ பேசுவியா? அம்மா, அது ஒண்ணு இல்ல. அக்காவும் தங்கச்சி இப்போ ஒண்ணா இருக்காங்கல்ல, அதான் அண்ணி கொஞ்சம் பேசி பாக்குறாங்க. என்ன ஆதி, நீ அமைதியா இருக்க? இல்ல அத்தை, நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதான் அமைதியா இருக்க. இந்த சேலை பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குத. ரோஸ் கலர், யாரு கட்டுனாலும் அழகா இருக்கும். ஆமாம்மா, எப்பவுமே கல்யாணம்னா கிரீன் கலர், அரக்கு, ரெட் தானே எடுக்கிறோம். ஒரு சேஞ்ச்க்கு பிங்க் கூட எடுக்கலாம், அழகா இருக்கு. பார்டர் கூட நல்லா இருக்கு. ஆதி, உனக்கு பிடிச்சிருக்காமா? அத்தை, நீங்க அக்கா கிட்டையும் அண்ணி கிட்டையும் கேட்டுக்கோங்க. சரியா போச்சு, அவங்க 2 பேரும் மட்டும் எடுக்கிறதுக்கா உன்னையும் கூட்டிட்டு வந்தோம். நீயும் சொல்லு, ஆளுக்கு ஒரு சேலை சொல்லுங்க. அதுல எந்த சேலை நல்லா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். சரிங்க அத்தை. என்ன, இன்னும் தலைவலி போகலையாமா உனக்கு? இல்ல நீ, ஒத்த தலைவலி இப்போதைக்கு போகாது போல இருக்கு. ஆதி, உடம்பு முடியலையா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அது ஒண்ணு இல்லக்கா, லைட்டா தலைவலி, அவ்வளவுதான். டேப்லெட் போட்டியா? வர்றப்பதான் போட்டேன்க்கா. போட்டு எப்படியும் ஒரு 1/2 hour ஆனதானே சரியாகும். உடனே இங்க வந்துட்டோம்ல, அதான் இந்த ஏசி வர இன்னும் தலைவலிக்குது. ஆமால, உனக்கு ஏசி ஒத்துக்காது. நான் மறந்தே போயிட்டேன். என்ன, ஏசி ஒத்துக்காதா? எங்க கிருஷ்ணாக்கு ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. எங்க ஆதி ஏசி கார்ல போனா கூட ஜன்னல்லாம் திறந்து விட்டு தான் போகணும்பா. இல்லனா தலைவலிக்குது, வாமிட் வருது. அப்பாப்பா, இப்ப எப்படியும் கொஞ்சம் மாறி இருக்கிறாளா என்னன்னு தெரியல. ஆமாமா, எப்ப போனாலும் கார் கண்ணாடி இறக்கி விட்டுட்டு தான் போகணும். இல்லனா ரொம்ப கஷ்டம், அங்க வந்து உம்முன்னு உட்கார்ந்துருப்பா. அப்படியா? ஓ, எல்லாத்துலயும் இவளும் கிருஷ்ணனும் ஆப்போசிட் தான். சரித, இத பத்தி எது கவலைப்பட்டுக்கிட்டு? ஒருவேளை கிருஷ்ணவை கல்யாணம் பண்றதா இருந்தா நம்ம எல்லாம் கவலைப்படலாம், யோசிக்கலாம். இப்ப ரவிக்கும் இவளுக்கு தானே கல்யாணம். ரவி பாடு, இவ பாடு. அதுவும் சரிதான். சரி, சீக்கிரம் சேலை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக அண்ணாச்சி இருக்கிற எல்லா சேலையும் எடுத்து கீழே போட்டாரு. ஒன்னா பாருங்க, எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க. அத்தை, அப்படியே நாங்களும் சேலை எடுத்துக்கலாம்ல? உங்களுக்கு இல்லாததா? நீங்க 2 பேரும் எடுத்துக்கோங்க. மீனா, எல்லா பையும் சரியா இருக்காமா? எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டல? அத்தை, எல்லாம் எண்ணி பார்த்தாச்சு. 6 பை இருக்கு. இந்த உலகத்திலேயே பொண்ணு யாருன்னு தெரியாம கல்யாண ஜவுளி எடுக்க வந்த மொத குடும்பம் நம்ம குடும்பமா தான் இருக்கும். சரி வாங்க, கல்யாண ஜவுளி எடுத்திருக்கோம், நல்ல கடையில சாப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போவோம். சரிங்க அத்தை. நான்வெஜ் தானே? என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, வாங்க போவோம். அண்ணி, நாங்க வெளியே வந்தாலே நான்வெஜ் தான். ஏன்னா அம்மா வீட்ல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால வெளியே வந்தா நான்வெஜ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஓ, அத்தை, நீங்க எல்லாம் சாப்பிட்டு வாங்க, நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல, இன்னும் தலைவலி சரியாகல, அதான் நான் வீட்டுக்கு போறேன், நீங்க சாப்பிட்டு வாங்க. நீ வந்து சாப்பிடுமா, சரியாயிரும். சாப்பிடாதனால தான் தலைவலிக்குது. சாரி அத்தை, நீங்க கூப்பிட்டீங்கிற மரியாதைக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இதுக்கப்புறம் கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரிம்மா, அப்ப எல்லாரும் வீட்டுக்கே போகலாம். இங்க பாருங்க நண்பர்களே, நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம், பாராட்டு எல்லாமே நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் தான். வீடியோவை லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களே, சில பேருக்கு சீரியல் பார்க்க பிடிக்கும், சில பேருக்கு தினம் ஒரு கதை கேட்க தான் பிடிக்கும். நம்ம புதுசா காஸ் ஹாப்பி ரிட்டர்ன் அப்படிங்கிற சேனல்ல தினம் ஒரு கதை அப்லோட் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். ஆமாங்க, காஸ் ஹாப்பி ரிட்டர்ன்ங்கிற சேனலுக்கு போயிட்டு கதை பாருங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க பாராட்ட கொடுக்க மறந்துடாதீங்க. கதை பிடிக்கலனா கதை பிடிக்கலங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க.
நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறப்ப வீடியோட டூரேஷனை கண்டிப்பா 30 மினிட்ஸ்க்கு மேல நாங்க அப்லோட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.